பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 எங்கும் எதிலும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அதை பற்றிய பேச்சு தான் வேலைத்தளங்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, வெளியில போற விளையாடுகின்ற இடங்கள்லையுமே சரி, சோசியல் மீடியா எல்லா இடங்கள்லையுமே சரி, பிக் பாஸ் 8 தமிழ் பற்றிய தகவல்கள் தான். இந்த வீடியோல பார்க்க போறது 18 பேர் இவங்க தான். அந்த 18 பேருக்கு முதல் வார தலைவர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் சோசியல் மீடியால போய்கொண்டிருந்துச்சு. அப்ப அதை பற்றிய சில உண்மைகள், அது அப்படியான விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. அதுல அந்த 18 பேர் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தி ஐயப்பன் அப்படின்றது இவங்களுடைய ஃபுல் நேம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கோமாளி படத்துல படம் நடிச்சிருக்காங்க, வேற சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இப்படி மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ இவங்க வந்து ஒரு ஆஃபிஷியல் கான்டெஸ்டன்ட். அடுத்தது வந்து தர்ஷிகா அப்படின்றவங்க, பொன்னி சீரியல் அதுல நடிச்சவங்க. அடுத்தது சஞ்சனா அப்படின்றவங்க, இவங்க வந்து மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு மகளாக நடித்தவங்க. அப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர்களுடைய ஃப்ரெண்டு சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள். 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷா கப்தா அவர்கள். 6வது சுனிதா அவர்கள். 7வது அன்ஷிதா அவர்கள். 8வது ஜாக்லின் அவர்கள். 9வது வந்து பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ 9 பெண்கள் வந்து போயிருக்கார்கள். அடுத்தது வந்து 9 ஆண்கள். அதுல ஒன்று வந்து அருண் பிரசாத் அவர்கள், போன சீசன் வந்த அர்ச்சனா அவர்களுடைய நண்பர் வச்சுக்கோம், நண்பர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் சார் அவர்கள். அடுத்தது ரஞ்சித் சார் அவர்கள். அப்புறம் ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு புதுமுகம். அடுத்தது சத்யா அவர்கள், நம்ம ரம்யா என்எஸ்கே அவங்களுடைய கணவர் சத்யா அவர்கள். அடுத்தது விஜே விஷால் அவர்கள். அடுத்தது நான் முத்துக்குமார் அவர்கள். அடுத்தது சீரியல் நடிகர் ஆர்னவ் அவர்கள். அப்புறம் தீபக் அவர்கள். ஸோ இந்த 9 ஆண்கள், இந்த 9 பெண்கள் போயிருக்காங்க. இந்த பிக் பாஸ் 8 தமிழை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட் அமைய போகுது அப்படி என்பது சில தகவல்கள். நான் ஸ்பீடா சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முதல் பல வீடியோக்கள், இன்று காலையில் 2 வீடியோக்கள், நேற்று அதிகாலையில் ஒரு வீடியோ. இதுல வந்து நான் சரியாக ஒரு 14 பேரோட பேரை சொல்லியிருப்பேன். 4 பேர் தான் வந்து மிஸ் ஆயிருந்தது, மாறி இருந்தது. 2 பேர் மிஸ் ஆயிருந்தது, 2 பேர் தெரியாம இருந்தது. அதனால நான் அப்படியே ஸ்பீடா ஓடிட்டேன். ஸோ இவங்க தான் போட்டியாளர்கள் மக்களே. 18 பேர், 9 பெண்கள், 9 ஆண்கள். போன சீசன் சின்ன வீடு பெரிய வீடு கான்செப்ட் மாதிரி இந்த வாட்டி ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். முக்கியமா டாஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அந்த டாஸ்க் டைம்ல வந்து இந்த ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கான்செப்டும், அப்புறம் அந்த சமையலுக்கு வந்து ஒரு கிச்சன் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் சில விடயங்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ போட்டியாளர்களை பார்க்கக்குள்ள எனக்கு எல்லா போட்டியாளர்களுமே டைட்டில வின் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது எல்லாருமே ஸ்ட்ராங்கான நபர்கள் அப்படின்றதான் தெரியுது. இந்த வாட்டி போட்டியாளர்கள் தேர்வு கரெக்டா இருக்கு அப்படி என்பதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 18 போட்டியாளர்களோட முதல் வாரத்துக்கான தலைவர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விடயங்கள் ஃபேஸ்புக்ல போய் கொண்டு இருந்துச்சு. அதை சில சகோதரர்கள் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ப்ரோ இது உண்மையா, இது நடக்குமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போய் பிக் பாஸோட இவர் இருக்காரு, ஒரு டான்சர் போயிருந்தாருல்ல விஜய் வர்மா, அவருடைய அவர் என்ட்ரி ஆகி ஒரு 2வது நிமிஷத்திலேயே அவர் வீட்டோட கேப்டன் ஆகிட்டாரு. அது கான்செப்ட் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த சீசனும் அப்படி நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஷுவரா இந்த தகவல் உண்மையா பையா அப்படின்னு எனக்கு தெரியல. கேப்டன் இவங்க தான் அப்படியான தகவல் வந்து உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. என்ன வந்துச்சு அப்படின்னா, ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது வாரத்துக்கான தலைவர் ஆயிருக்காங்க, ஒரு டாஸ்க்ல வின் பண்ணி தலைவர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்ல சில தகவல்கள் வந்து போய்கொண்டிருக்கு. ஒரு போஸ்ட் பார்த்து அதை சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க. அது நடக்குமா
உடனே வந்து அந்த கேப்டனை தேர்வு செய்வார்களானா போன சீசன் அப்படி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சீசன் நடக்க சான்சஸ் இருக்கு. ஆனந்தி அவர்கள் தான் கேப்டனா அப்படி என்பது எனக்கு ஷுவரா தெரியல, அந்த தகவல் எனக்கு வரல. சரிங்களா? நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து பிக் பாஸ் 8 தமிழோட அப்டேட் அண்ட் ரிவ்யூ வரும். உங்கள் ஆதரவு தேவை, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.